பூம் பூம் பூமா பூம் பூம் பூமா. இந்த உலகத்திலே ரொம்ப குழப்பமான புரிஞ்சுக்கிறது ரொம்பவே கஷ்டமான டாபிக்னா அது சக்ஸஸ் அப்படிங்கிற டாபிக் தாங்க. ஏன்னா ஹவு டு பி சக்ஸஸ்ஃபுல்னு யூடியூப்ல 1000 வீடியோ இருக்கு, 1000 புக்ஸ் இருக்கு. ஆனா சக்ஸஸ்னா என்னன்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை. சக்ஸஸ்னா முதல்ல என்னதுயா அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்டோம்னா அதுக்கு ஆன்சர் யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு ஆன்சரே கிடையாது. சக்ஸஸ்ங்கிற கேள்விக்கான ஆன்சர் வந்து ஒவ்வொரு காலகட்டத்தை பொறுத்தும் ஒவ்வொருத்தவங்களுடைய மென்டாலிட்டியை பொறுத்தும் மாறிக்கிட்டே இருக்குங்க. இந்த ஆதி காலகட்டத்தில், அதாவது இந்த ஸ்டோன் ஏஜ்லலாம் எவன் வேட்டைக்கு போய் நிறைய உணவு கொண்டு வரானோ, எவன் நிறைய சாப்பாடு கொண்டு வரானோ அவன் தான் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எவன் கிட்ட நிறைய பவர் இருக்கோ, எவன் உயர் பதவியில் இருக்கானோ அவன் தான் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இதெல்லாம் நடக்கும்போது எவன் அவனுடைய ஃபீல்டில் யாரு ரொம்ப எக்ஸலன்ஸாக இருக்காங்களோ அவன் தான் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த மாடர்ன் வேர்ல்டில் நீ எப்படி வேணாலும் இரு, என்ன வேணாலும் பண்ணி, ஆனால் யார் நிறைய பணம் சம்பாதிக்கானோ அவன் தான் சக்ஸஸ்ஃபுல்னு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ நம்ம சக்சஸ்னா என்னதுன்னு சொல்லிட்டு இருக்கோமோ அது மனுஷனாவே இருக்க விடுறது இல்ல. 10க்கு 100 மேல ஆசை, 100க்கு 1000 மேல ஆசை, 1000க்கு லட்சத்துக்கு மேல ஆசை, லட்சத்துக்கு கோடி மேல ஆசை, கோடிக்கு இன்னும் பல கோடி மேல ஆசை. மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன், ஐயோ 15 லட்ச ரூபா காரை என்னால வாங்க முடியலன்னு கவலைப்படுறான். மாசம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், ஐயோ 50 லட்ச ரூபா காரை என்னால வாங்க முடியலன்னு கவலைப்படுறான். பெரிய வீடு வாங்கு, பெரிய கார் வாங்கு, நிறைய பணம் சம்பாதி அப்படின்னு நம்மளுடைய பேராசைக்கெல்லாம் பாலிஷ் போட்டு அதுதான் சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஆசைகள்லாம் உப்பு தண்ணியை வச்சு நம்மளுடைய தாகத்தை தணிக்க ட்ரை பண்ற மாதிரிங்க. ஏன்னா நீங்க உப்பு தண்ணியை குடிக்க குடிக்க உங்களுடைய தாகம் அதிகமாயிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி நீங்க பணம் சம்பாதிக்க இன்னும் நிறைய சம்பாதிக்கணும்டா அப்படிங்கிற வெறிதான் உங்களுக்கு இன்னும் அதிகமாகுமே தவிர உங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே வராது. ஒரு சின்ன கவிதை. மேகத்திலிருந்து உயிர்த்துளியாய், மழையாய் மலையில் வீழ்ந்து, மலையிலிருந்து நீர்வீழ்ச்சியாய், மணலில் புரண்டு நதியாய், ஊர்களில் ஆறுகளாய் ஓடி, உப்பான கடல் நீரில் கலந்த நீர், அடைந்த இடத்தை விட இடத்தை அடைந்த பயணமே சிறந்தது என்று நினைத்தது. ஆமாங்க, ஜேர்னி இஸ் ஆல்வேஸ் ஸ்வீட்டர் தென் தி டெஸ்டினேஷன். நம்ம சக்ஸஸை டிஃபைன் பண்ணும்போது எப்போவுமே கோல்ஸ், டார்கெட்ஸ் இந்த மாதிரி டெஸ்டினேஷனாக தான் சக்ஸஸை டிஃபைன் பண்ணுறோம். ஆனால் சக்ஸஸ் இஸ் ரேதர் அ ஜேர்னி தேன் அ டெஸ்டினேஷன். பெரிய வீடு வாங்குறதோ, நிறைய சம்பாதிக்கிறதோ, இல்லை பெரிய கார் வாங்குறதோ இதுலலாம் சக்ஸஸ் இல்லைங்க. நம்ம இந்த நிமிஷம் உயிரோட இருந்து மூச்சு விடுறதே ஒரு சக்ஸஸ் தான். வாழ்க்கையை ஒரு பந்தயமா பார்க்காதீங்க, பயணமா பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு அடுத்த பூமர் டாக்ஸ் எபிசோடில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெறுவது ஐ ஆம் ஆண்டோ மரியோ. பாய்.